வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆன திரைப்படம் அங்கம்மாள் படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்தில் அங்கம்மாள் கதாபாத்திரம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்கு? இந்த திரைப்படம் வெற்றி படமா தோல்வி படமா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரண் சக்தி, பரணி, கீதா கைலாசம், தென்றல் மற்றும் பலர். இந்த படத்தோட இசை முகமது மன்சூர் ரொம்ப அழகாக பேக்ரவுண்ட் இசை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு இசை சூப்பராக இருக்குது. இந்த திரைப்படத்தோட டைரக்ஷன் சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு விபின் ராதாகிருஷ்ணன். இந்த திரைப்படத்தோட கதை ரொம்ப சுருக்கமாக சொன்னோன்னா, இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்னாவே எந்த அளவுக்கு டேரக்டர் கொண்டு போயிருப்பாங்கன்னு, அதாவது அந்தளவுக்கு நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா 90s, அதாவது 90களில் கிராமத்தில் வாழும் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த திரைப்படம் ஒரு 2 ஹவர். இந்த 2 ஹவர் திரைப்படத்தில் நம்மளை அப்படியே அந்த கிராமத்துக்குள்ளவே போகிற அளவுக்கு இந்த திரைப்படத்தை நம்மளை கொண்டு போயிட்டாங்க. தியேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம இப்போ தான் சென்னை சிட்டியில் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் அந்த திரைப்படம் 2 ஹவர் நம்ம தியேட்டரில் சீட்டில் உட்காரும் போது அந்த வில்லேஜ் கிராமத்துக்குள்ளவே நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி டைரக்டர் ரொம்ப பிரமாதம் படுத்தியிருப்பார். இந்த படத்தோட சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும், இசை. இந்த திரைப்படத்தில் அங்கம்மாள் கதாபாத்திரம் அவங்க நடிச்சேன்னு சொல்கிறத விட அந்த அங்கம்மாள் கதாபாத்திரம் போலவே அப்படியே அந்த கிராமத்திலேயே அங்கம்மாளாவே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். நடிப்பில் அந்தளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க சுருட்டு பிடிக்கிற ஸ்டைல் ஆகட்டும், அவங்க டைலாக் டெலிவரி, அப்பப்போ அவங்க பேசுகிற அந்த வல்கர் வார்த்தை. இந்த திரைப்படத்தில் காமெடி இல்லை, ஆனால் அந்த திரைப்படத்தில் அவங்க பேசுகிற அந்த அப்பப்போ ஒரு டைலாக் கவுண்ட் தருவாங்க பார்த்தீங்களா, அந்த கவுண்ட் தான் நமக்கு சிரிப்பு வரும். அது நமக்கு ரொம்பவே நல்லா பிரமாதமாக இருக்கும். கதையோட கருன்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக இல்லைங்க. இந்த அங்காளம்மா நான் சொல்கிறது தான் எல்லாம் கேட்கணும், நான் வச்சு தான் சட்டம்னு சொல்லுவாங்க. மருமகள்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க மருமகளை எந்த அளவுக்கு வேலை வாங்குவாங்களோ அந்த அளவுக்கு வேலை வாங்குவாங்க. அதுக்குன்னு அங்கம்மாவில் கொடுமைக்காரி இல்லை, ஒரு நல்ல அம்மா. இருந்தாலும் என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அங்காளம்மா. ஒரு பையனை மூத்த பையனை படிக்க வைக்கலை, அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அவர் கதாநாயகனுக்கு, அதாவது கதாநாயகன் பரணி படிப்பு அந்தளவுக்கு ஏறலன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஸோ 2வது பையனை தான் படிக்க வைக்கிறாங்க, சரண் சக்தி. அவர் தான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறாரு. அந்த டாக்டருக்கு படிக்க வைக்கிறது ஒரு பொண்ணு தென்றல் கதாபாத்திரத்தை லவ் பண்ணுறாங்க. அவங்க லவ் பண்ணும்போது அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல கொஞ்சம் வசதி உள்ள ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி வரும்போது, கதாநாயகி வரும்போது, எங்கள் அம்மா ஜாக்கெட் இல்லாமல் இருந்தால் எப்படி? ஏன்னா இந்த அம்மா அங்காளம்மா கதாபாத்திரம் ஜாக்கெட் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஜாக்கெட்டை போட வைக்கணும். எங்கள் அம்மா அப்பப்போ கத்தி பேசுகிறாங்க, அவங்கள எப்படியாவது இவங்க சைலண்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரண் சக்தி ட்ரை பண்ணுறாரு கதாநாயகன். ஆனால் அம்மா நான் ஜாக்கெட் போடவே மாட்டேன் அப்படின்னு தான் அடம் பிடிக்கிறாங்க. இந்த கதாபாத்திரத்தில் அம்மா பையனுக்காக மனசு இறங்கினாங்களா, அவங்க ஜாக்கெட் போட்டாங்களா இல்லையா தான் இந்த திரைப்படத்தோட முழு கதையோட கருவுன்னு சொன்னான். ஓகேங்களா? இந்த திரைப்படத்தில் ப்ளஸ் இதுதான். இந்த திரைப்படத்தோட மைனஸ் என்ன பார்க்குறோம்னா, இந்த திரைப்படத்தோட சில முக்கியமான சீன்ஸுக்கெல்லாம் எதுக்காக அவங்களுக்கு சண்டை வந்தது, ஏன் அம்மா கிட்ட அந்த பரணி கதாபாத்திரம் ஏன் அத்தனை வருஷமாக அவங்க பேசலைன்னு சொல்லி நம்ம மனசில் கொஞ்சம் ஆழமாக நமக்கு சொல்லலை. டைரக்டர் அதை சொல்ல தவறிட்டார். மக்கள் மத்தியில் நம்ம பார்க்கும்போது அந்த எதுக்காக இவங்க அம்மா ஒரு இத்தனை வருஷமாக பேசாமல் இருக்காங்கன்ட்டு நமக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயத்தை கரெக்டான முறையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு ரீச் ஆகிற அளவுக்கு நமக்கு சொல்லலை. அதுக்கு கொஞ்சம் திருத்தி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் நல்லாவே இருக்குது. ஆனால் என்னோட தனிப்பட்ட முறையில் கருத்து, எனக்கு கிளைமேக்ஸ் இந்த திரைப்படம் பிடிக்கலை. நான் பார்த்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில், நான் தியேட்டரில் பார்த்த வரைக்கும், சில ஆடியன்ஸும் சரி, நான் பார்த்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கலை. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா இந்த திரைப்படம் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஒரு 2 படி லெவல் வேறு மாதிரி இருந்திருக்கும். கிளைமேக்ஸ் எனக்கு உடன்பாடு இல்லை. கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கல. சரியாக டைரக்டர் காட்ட தவறிட்டார். அதே மாதிரி இந்த திரைப்படத்தில்
நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும், சப்போர்ட்டிங் கேட்டாக இருந்தாலும் சரி, கதாநாயகனாக இருந்தாலும் சரி, 2 கதாநாயகன் ஓகேங்களா, பரணி, சரண் சக்தி, தென்றல் இவங்கெல்லாம் வந்து கொடுத்த கதாபாத்திரம் ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காங்க. அதுவும் முக்கியமாக பரணி டாக்டர் வந்து நடிக்கிற கதாபாத்திரம் மாதிரி ரொம்ப அந்தளவுக்கு பெருசாக கதாநாயகனாக இருந்தாலும் நடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ஸ்கோப் இல்லை. ஆனால் பரணி கதாபாத்திரம் வந்து நடிக்கிறதுக்கு உண்டான ஸ்கோப் வந்து இதில் நிறையவே இருக்குது. ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க அம்மாவை கிட்ட வந்து ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணன் சொல்கிற அளவுக்கு நீ பார்த்துட்ட மாற 2 பசங்களை அப்படின்னு சொல்கிற டயலாக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப அந்த சீன் நல்லா நடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் நான் சண்டை போட்டேன்னா சண்டை வளர்ந்துன்னு சொல்லிட்டு அவர் அந்த நாகசோட பிபி எடுத்துகிட்டு போயிட்டு டப்புன்னு வாசிப்பார் பிபியை. அந்த சீன் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு பரணி. அவர் மேற்கொண்டு இன்னும் நல்ல படங்களை நடிப்பார் கண்டிப்பாக. ஏன்னா அவர் எல்லா திரைப்படத்திலுமே அறிமுகமானதுலேருந்து எல்லா திரைப்படத்திலுமே இந்த பரணி வந்து நல்லாவே பண்ணுவார். இந்த திரைப்படத்துலையும் ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா. இந்த திரைப்படத்தோட இசை ரொம்ப பிரமாதம். டைரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த கிளைமேக்ஸும் சில சாட்சிகள் அங்காளம்மா கதாபாத்திரம் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. நம்ம நிறைய பேரை பார்த்தாலும் இதில் வந்து அங்காளம்மா கதாபாத்திரம் ரொம்ப அழகாக கிராமத்தில் ஒரு வில்லேஜ் கிராமத்தில் நம்ம போயிட்டோமோ நினச்சி ஃபீலிங் வரும். ஏன்னா யதார்த்தமாக சண்டை போடுவாங்க. சண்டை போட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன இது அப்படின்னு வந்து பார்க்க போயிடுவாங்க. ஒரு ரியாலிட்டி இந்த திரைப்படத்தில் ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் வந்து நல்லா இருக்குது. நீங்களும் இந்த தேட்டரில் வந்து அங்காளம்மா படத்தை போயிட்டு ஒரு தடவை தேட்டரில் பாருங்கள்.